அப்படியே அப்படியே நிறைய விட்டுருங்க. அப்படியே நிறைய விட்டுருங்க. அடுத்து தண்ணி ஊற்றணும். இப்போ 10 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 10 சென்டிமீட்டர் தண்ணி நிற்கிறோம். ஊற்றுங்க போங்க. 3 இன்ச் உயரம். இன்னொரு குடம் அப்படியே தள்ளி 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 அங்கே ஒரே இடத்துல ஊற்றாதீங்க. கொஞ்சம் அந்த புளி விழுந்துடும். மண் அதிகமாக போடலாம். தப்பு இருந்தால் கூட ஒரு அளவுக்கு இருந்தால் தான் அந்த இது ஊட்டச்சத்து. கேள்வி நான் வந்துட்டீங்களா? இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு. ஊற்றி முடித்தோடனே நல்லா முடிஞ்சா ஒரு குச்சியில் கூட கிளறி 3 கிலோ அப்போ போட்ட சாணி, காலையில் போட்ட சாணி 3 கிலோ நல்லா புது சாணி எடுத்துக்கணும். பழைய சாணி எடுத்துக்கூடாது. 3 கிலோ புது சாணி எடுத்துக்கணும். கலைக்கு இப்போ எடுத்து அதை ஊற்றுக்கு அப்படியே அதிகம் வேண்டாம். 30 கிலோ மண்ணுக்கு 3 கிலோ சாணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லையான்னு பரவாயில்ல. ரொம்ப அதிகமாக கூட இந்த வளர்ச்சி கம்மியாகும். அந்த நடுவில் ஊற்றிடுவாங்க. நடுவில் அப்படியே ஊற்றுவோம். ஒரே இடத்துல புளி மாதிரி விடுவான். ஊற்று கடைசி இந்த மாதிரி சாணி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் பாஸ்பேட் தான் வாங்க. இந்த பக்கம் வாங்க. அதை அளந்துங்க. இதை காட்டு. இதை இந்த பக்கம் இப்படி வந்துருங்க. இந்த பக்கம் போ. இங்கே வாங்க. லேசாக அப்படியே தூவி விடுங்க. இது வந்து இல்லை அப்படியே எடுத்து கையில் கொட்டிட்டு சும்மா கொட்டிட்டு தூரி விட அப்படியே. இது சூப்பர் பாஸ்பேட்டு. சூப்பர் பாஸ்பேட்டு வந்து 30 கிராம் அளவுக்கு சூப்பர் பாஸ்பேட் போடுறீங்க. அடுத்து அசோலா விதையை போடணும். நல்ல ஒரு கலர் கை எடுங்க. இதாம்மா விதை. இதான் விதை. பாசி மாதிரி இருக்குது. இதுதான் இதான் விதை. காமிங்க. அப்படியே தூள் பார்த்துருப்பீங்க. அடியில் மேல போடுறீங்க. இது பண்ணுங்க. இது நாளை காலையில் வந்து நல்லா இருக்கும். ஒரு மாசத்துக்கு என்ன அடிச்சியா? 3ல மட்டும் பார்த்தேன். மண்ணை வாரிட்டு தண்ணி எடுத்துடணும். புது மண்ணும் புது தண்ணியும் போடணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் சூப்பர் பாஸ்பேட் ஒவ்வொரு முடி இப்போ போட்ட மாதிரி அவ்வளோதான் 3 அதே மாதிரி 6 மாதம் முடிஞ்சிருக்கு. 6 மாதம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணணும்? இதை அப்படியே செட்டை மாற்றணும். இதை வாங்கி இதை செட்டை எடுத்து விட்டு மீண்டும் புதுசாக எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த மணல் அள்ளி போட்டு புதுசாக இதே மாதிரி செய்யணும். இப்படி செஞ்சால் வளர்ச்சி ஒரே மாதிரி இருக்கும். வேண்டும். தினந்தோறும் குழியில் உள்ள அசோலாவினை கலக்கிவிட வேண்டும். தினமும் அசோலாவை கலக்கணும். டிகிரிலிருந்து 31 டிகிரி சென்டிகிரேட் உள்ள இருக்கிறது. ஒவ்வொரு 5 நாட்களுக்கு ஒரு முறை 2 கிலோ புதிய சாணம் மற்றும் 10 கிராம் சூப்பர் பாஸ்பேட் தண்ணீரில் கலந்து குழியில் ஊற்ற வேண்டும். 10 நாட்களுக்கு ஒரு முறை 1/3 ஒரு பங்கு தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். பதிலாக சுத்தமான தண்ணீரை ஊற்ற வேண்டும். 10 நாட்களுக்கு ஒரு முறை 1/3 ஒரு பங்கு தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். அதற்கு பதிலாக சுத்தமான தண்ணீரை ஊற்ற வேண்டும். மாதம் ஒரு முறை 1/3 ஒரு பங்கு மண்ணை வெளியேற்ற வேண்டும். பிறகு சுத்தமான சலித்த செம்மண்ணை இட வேண்டும். மாதம் ஒரு முறை 1/3 ஒரு பங்கு மண்ணை வெளியேற்ற வேண்டும். பிறகு சுத்தமான சலித்த செம்மண்ணை இட வேண்டும். அசோலா விதைகளை தவிர 6 மாதத்திற்கு ஒரு முறை அனைத்து இடுபொருட்களையும் வெளியேற்றி பின்னர் புதியதாக இடுபொருட்களை சுத்தமான சரியான அளவில் இட்டு தயார் செய்ய வேண்டும். 6 மாசத்துக்கு மொத்தமா எல்லாத்தையும் எடுத்து சரியா திரும்ப பண்ணணும். 1 கிலோ அசோலா உற்பத்தி செய்ய 75 பைசா மட்டுமே தான் செலவு. 1 கிலோ புண்ணாக்கு 1 கிலோ அசோலாவுக்கு சமம். புண்ணாக்கு போன்ற அடர் தீவனங்களை மிகவும் குறைத்து கொள்ளலாம். அசோலா உட்கொள்வதால் பால் உற்பத்தி 15 முதல் 20% அதிகமாகிறது. கொழுப்பு மற்றும் கொழுப்பு அல்லாத சத்துக்கள் அதிகரிக்கிறது. அசோலா உட்கொள்ளும் கோழிகளே அதிகமாக எடை வருகிறது. இந்த மாதிரி பல பலன்கள் இருக்கு. மாடு ஆடு கோழி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். சரிங்களா? என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி முறையா பண்ணலைன்னா என்னென்ன பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னென்ன? முதல்ல அசோலாவானது தண்ணீர் வறண்டு விட்டால் உடனே இறந்து விடுகின்றது. தண்ணீர் எந்த நேரத்தில் இன்னும் கூட தண்ணி ஊற்றலாம். ரெடியாக கொடுக்கும். இப்போதான் வந்து 85லேருந்து 90% இருக்கும்போது அசோலா நல்லா வளர்ச்சி அடையுமா கூலிங்ல இருக்கணும். சூரிய ஒளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடை காலங்களில் பகல் நேரங்களில் அதிக சூரிய ஒளி அசோலாவை பழுப்பு நிறமாக மாற்றுகிறது. காற்று
அதிக வேகமாக வீசும் காற்றானது பாத்திகளில் அசோலாவை ஒரு பக்கமாக கொண்டு சேர்த்துவிடும். அதுக்கு நம்ம எதனா அசோலாவின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கும். ஒண்ணு அதிகமா குமிஞ்சதுன்னா கீழே இருக்கிற ஒரே இடத்துல குனிஞ்சுன்னா அது வளராது. மண்ணின் கார அமிலத்தன்மை, காரத்தன்மையுள்ள மண்ணில் அசோலாவின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. மாட்டு தீவனமாக பச்சையாக அல்லது பதப்படுத்திய பயன்படுத்தலாம். இதை காய வச்சு கூட போடலாம். எடுத்து நல்ல வெயிலில் காய வச்சா இலை மாதிரி சூடிக்கணும். அதை கூட நம்ம உபயோகப்படுத்தலாம். இதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இந்த தீவனத்தை, மாட்டு தீவனத்துக்கு இதை தயார் பண்ணி பெரிய குளமா போட்டு, ஹைதராபாத்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடைசிலேருந்து கடைசி வரைக்கும் க்ரீன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ காய்கறிக்கெலாம் க்ரீன் ஹவுஸ் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி க்ரீன் ஹவுஸில் போட்டு வலை போட்டு இவ்வளோ பெரிய பெரிய தொட்டி கட்டி இதை வளர்க்குறாங்க. வளர்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வெளிநாடு இது பண்ணி வெளிநாடு கூட்டு போகிறாங்க. அதிக புரதச்சத்து, கொழுப்பு சத்தும் கால்நடைகளுக்கு தேவையான அமினோ அமிலம். சாதாரணமாக நீங்கள் போடாத மாட்டுக்கும் இதுக்கும் 1 லிட்டர்னு 1.5 லிட்டர் பால் ஏறி வருது. நாங்கள் போட்டு பார்த்துருக்கோம். இப்போ நிறைய வீட்டில் போடுறோம். நீங்கள் 2 போட்டுக்கணும். ஒரு இதுக்கு 3/4 கிலோ எடுத்துட்டு 5 நாள் கழிச்சு எடுத்து ஒரு மாட்டுக்கு மட்டும் கொடுங்க. அந்த ஒரு மாடு இப்போ எவ்வளோ பால் கறந்துருக்குன்னு பாருங்க. இது கொடுத்து பார்த்து எவ்வளோ பால் கறக்குது. நம்ம 2-3 போட்டுக்கலாம். வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகம் பண்ணுறதா இல்லையானது உங்கள் அனுபவத்தில் கிடைக்கும்ல, அது தெரிஞ்சுக்கணும். அசோலாவை கோழிக்கும் வாக்கிற்கும் தீவனமாக பயன்படுத்தலாம். வியட்நாம், சீனா போன்ற நாடுகளில் சராசரியாக ஒவ்வொரு கோழிக்கும் 100-300 கிராம் வரை அசோலா தினமும் இடப்படுகிறது. கோழி குஞ்சுகளுக்கு தீவனத்தில் அசோலாவை 20% சேர்த்தால் குஞ்சுகள் நன்கு வளர்ந்து நல்ல எடையுடன் விளங்குவதாக ஆராய்ச்சி.